நெல்லை PSS திரையரங்கில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளியிடப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள PSS திரையரங்கில் நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பிரேம் ஆனந்த் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், கீதிகா திவாரி, யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி சங்கர், நிழல்கள் ரவி, மாறன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். திரைப்படத்தின் கதை என்னவென்றால், சந்தானம் கிஷா என்ற பெயரில் அனைத்து படங்களையும் கலாய்த்து விமர்சனம் செய்ய அவரால் பல படங்கள் தோல்வியடைகிறது. இந்த நிலையில் சினிமா இயக்குனராக இருந்து ஒரு சிலரால் கொல்லப்படுகிறார். அவரோ ஒரு தியேட்டரில் பேயாக இருக்க பல விமர்சனங்களை ஸ்பெஷல் ஷோ என்று அழைத்து கொள்கிறார். அப்படி சந்தானம் குடும்பத்தை அந்த தியேட்டருக்கு வரவைத்து எல்லோரையும் திரையில் ஓடும் படத்தில் சிக்க வைக்கிறார். அந்த படத்தில் சைக்கோ கில்லர், பேய் என பல கதாபாத்திரம் வர அவர்களிடமிருந்து சந்தானம் தப்பித்து தன் குடும்பத்தை காப்பாற்றி அந்த படத்திலிருந்து ரியல் உலகிற்கு வந்தாரா என்பதுதான் கதை. கோடை விடுமுறை என்பதால் தமிழகம் முழுவதும் குடும்பத்துடன் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை பார்த்து கண்டு ரசித்தனர். மேலும் காமெடி கலந்த படமாக இருந்ததால் குழந்தைகளை சிரிப்பில் மூழ்கினர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் PSS திரையரங்கில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளியீட்டை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் நம்பர் 1 தொலைக்காட்சியாக விளங்கும் மா தொலைக்காட்சி தங்களது நேயர்களுக்கு இலவசமாக டிக்கெட் விநியோகம் செய்தனர். படத்தை பார்த்த நேயர்கள் மற்றும் பொதுமக்கள் மா தொலைக்காட்சியின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, நல்ல காமெடியா இருக்கு. அது நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கு. ஒருத்த வாசி ப்ரோ படம் மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லிங்க. அவ்வளோ செல்வராகவன் வந்து போட்டுருவாரு. இதுக்கு அவ்வளோ சொல்லிட்டேன். மாசா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சும்மா சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரி அதிரடியா இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்குமே காமெடி ரொம்ப நல்லாவே இருக்கு. சந்தானம் காமெடி தான் பிரமாதமா இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. ஆமா, ஃபேமிலியா பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த லீவ் டேஸ்ல நல்ல படம். சூப்பரா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். ப்ரோ வேற லெவல்ல இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ நடிப்பு எப்படி இருக்கு? ஓகே தான். ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை, அவ்வளவுதான். மதிய வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு. ஓகே தான். குழந்தைங்களுக்கு பாக்குற மாதிரி நல்ல படம் தான். நல்ல காமெடியும் நல்லா இருக்கும். பெரியவங்களும் பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. இது சினிமா ரிவ்யூ பற்றி சம்மந்தமாக எடுத்திருக்காங்க. போன இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். பெரியவங்களுக்கும் நிறைய பிடிக்கும். காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. சந்தானம் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர். படம் எப்படி இருக்குது? படம் சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் நல்லா பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். பழைய டிடி இதுக்கு வித்தியாசமா இருக்கா? எப்படி? வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். இல்ல குழந்தைங்க இல்ல. இப்பதான் பயம்லாம் இல்ல. நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான படம். குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு படம். சந்தானம் நடிப்பு எப்படி இருக்கு? காமெடிலாம் இருக்கா? நல்ல படம். காமெடிலாம் நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிய படத்தை. நல்லா என்ஜாய் பண்ணேன். பழைய படம் பத்தியா? சந்தானம் படம் பாத்திருக்கேன். டிடி ரிட்டர்ன்ஸ். என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு மூவிக்குள்ள ரிவ்யூ வச்சு வந்துச்சு. அது கொஞ்சம் வேற டிஃபரெண்டா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணேன். பயப்படலாம் இல்ல. காமெடி நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. கேளுங்க. சந்தானம் படம் எப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு? என்ன கதை? நல்லா இருக்கு. ஒரு பேய் படம், அவ்வளோதான். வழக்கம் போல சந்தானம் படம் மாதிரி ஒரே காமெடியாக தான் போயிட்டு இருக்கு. படத்தில் வழக்கம் போல முன்னாடி படம் பார்த்துருப்போம்ல, அந்த படம் மாதிரி யூஷுவல் போயிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்து டிடி ரிட்டர்ன் இருக்குல்ல, அதே சேர்ந்தா நம்ம படம் பார்க்கலாம்.
இல்லை 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 அதே ஒன்று தான். பட் இது வேற கதை மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி போகுது. பசங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தானே இந்த செம்ம பாட்டுலாம் அந்த அளவு ஒன்றும் இல்லை ப்ரோ. பாட்டு ஒன்றும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி போயிட்டு ஜாலியாக என்ன செய்யலாம் அதெல்லாம் பார்க்கலாம். மற்றபடி படத்தில் லாக்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே போயிட்டே இருக்கு, கண்ணியே போயிட்டே இருக்கு. படத்தில் லாக் இல்லை. நல்லா குட் பம்ப்ஸ் என்ன செய்யலாம், உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ன செய்யலாம். ஓகே தான். அதான் சொன்னேன் பழசு டிடி ரிட்டர்ன் இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சுல்ல, அதே சேம் தான். இல்லை பெட்ரு தான், அதோட பெட்ரு தான். அதெல்லாம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடியது பார்க்கலாம்.